நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும், நீங்களும் பார்க்க முடியும். அதால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு சொல்லி செட் பண்ணி வச்சுக்கிங்க, சரிங்களா? சரி நண்பர்களே, இன்றைக்கி காலையில் எஸ்ஜிடி உடைய எக்ஸாம் பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் யூடியூப்பில். அதில் பார்த்திங்கன்னா இந்த முறை ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வுக்காக இந்த லிஸ்ட்டு தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நண்பர்களே, பிறகு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு வருடம் நடக்கிறது. இதற்கான அவங்களுக்கான இடங்கள் அவங்க போயிட்டு அவங்க செட்டில் ஆகும்போது இருக்கிற மீதி பேலன்ஸ் அந்த இடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நண்பர்களே, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. என்னை பொறுத்தளவு பார்த்தோன்னா, இந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கும் அந்த ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, சரிங்களா? அதால் நீங்கள் யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா சிவில் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, சரிங்களா? அதாவது கடைசி லிஸ்ட்டுக்காக அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் கவுன்சிலிங் நடக்க போகுது. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரிந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஜூன் முதல் வாரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். லிஸ்ட்டு என்ன வெளியிடுறாங்களா, இல்லை இது இந்த கவுன்சிலிங் முடிந்து வெளியிட போகிறாங்களா அப்படின்னு. நமக்கு தெரிந்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லிஸ்ட்டு வெகு சீக்கிரத்தில் வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் கொடுத்து அறிவிப்பு எப்போது வெளியாகும்லாம் கேட்குறாங்க. நிச்சயம் வெளியாகிட்டால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தற்போதைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை, சரிங்களா? அதால் நீங்கள் மீதி பேலன்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படாதீங்க, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன செய்ய போகிறாங்க நம்ம தமிழக அரசு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம தமிழக அரசுக்கும் நம்ம கோரிக்கை வச்சுருக்குறோம், வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. எல்லாருமே பல்வேறு அறவழியில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.